அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். 50 ஆண்டு கால ஆட்சியில் இன்று ஒரு புரட்சி ஏற்பட்டுள்ளது. இங்கு பல காட்சிகள் மாறுகிறது, ஆட்சிகள் மாற இருக்கிறது. அரசியல் களம் இன்று புது மாற்றத்தை காட்சிப்படுத்துகிறது. மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு. மக்கள் அவர்களின் கடமையை சரிவர செய்துவிட்டனர். இந்த மாற்றம் அரசியலில் புரட்சியா இல்லை வீழ்ச்சியா? மாற்றம் என்றுமே நல்லதுதான். அந்த மாற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், வீட்டில் உள்ள அனைவருக்கும் இருக்க இடம், ஒரு அமைதியான சுற்றுச்சூழல், ஆரோக்கியமான உணவு, சுத்தமான குடிநீர், பிள்ளைகளுக்கு நற்குணங்களும் நற்பண்புகளும் கற்றுக் கொடுக்கும் பள்ளிகள், வயதான பெரியோர்களை மற்றும் பெற்றோர்களை பாதுகாக்கும் பிள்ளைகள், எதிர்கால நலனுக்காக திட்டமிட்டு சேமிக்கப்படும் செல்வம், நிலையான வேலை வாய்ப்பு, இவை முழுமையாக செயல்படுத்தும் குடும்பத் தலைவன் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பம் நலம் பெறும். அதேபோல நாடு நலம் பெற நலத்திட்டங்களும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும், அமைதியான சுற்றுச்சூழல், நோயற்ற வாழ்வும், நாட்டின் வளங்களை சுரண்டாமல் நீர்நிலைகளை பெருக்கி நல் உணவுகள் கிடைத்திட, ஜாதி மதமின்றி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட, விஞ்ஞான வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சியும் அமையுமானால் அதுவே நல்லாட்சி. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று ஆட்சி பொறுப்பில் அமர இருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாற்றம் நல்லாட்சியை வழங்குமா, நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு அது வழிவகுக்குமா என்ற கேள்விக்கு பதில் வருங்காலத்தின் வசமே உள்ளது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.